வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு பட்ஜெட் இருக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை. தமிழ்நாட்டின் பரவலான வளர்ச்சியை பட்ஜெட் உறுதி செய்திடும் என எக்ஸ் தளத்தில் வீடியோ பதிவு. மொழி சர்ச்சை நீடிக்கும் நிலையில் தமிழ் எழுத்தை முதன்மைப்படுத்தி பட்ஜெட் இலச்சினை வெளியீடு. ரூபாய்க்காக பயன்படுத்தப்படும் வழக்கமான குறியீட்டை தவிர்த்து ரூ என்ற தமிழ் எழுத்துடன் பட்ஜெட் லோகோ. மாநில திட்டக்குழுவின் சார்பில் தயாரிக்கப்பட்ட ஆய்வறிக்கையை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நாளை பட்ஜெட் தாக்கலின் போது பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படும் என தகவல். இரண்டாயிரத்தி 24-25 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8% அதிகமாக இருக்கும். தமிழ்நாடு அரசின் முதலாவது பொருளாதார ஆய்வறிக்கையில் தகவல். தமிழ்நாட்டில் தனிநபர் வருமான அளவு தேசிய அளவில் இருப்பதை விட 1.64 மடங்கு அதிகம் என ஆய்வறிக்கையில் தகவல். தனிநபர் வருமானத்தை பொறுத்தவரை 4வது பெரிய மாநிலம் தமிழ்நாடு எனவும் அறிவிப்பு. தேசிய சராசரி தனிநபர் வருமானம் 1.69 லட்சத்தை விட தமிழ்நாட்டில் தனிநபர் வருவாய் தொடர்ந்து அதிகரிப்பு. தமிழகத்தில் மட்டும்தான் அனைவருக்குமான பொது விநியோக திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் பெருமிதம். ₹1 தமிழ்நாடு 170 இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நிறைய பேர் செலவு பண்ணுவோம். அதனால தான் ஜிஎஸ்டி கலெக்ஷன் யூபி தமிழ்நாடையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. பர் கேபிட்டா நான் தனிநபர் எவ்வளோ செலுத்துகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யூபியில் செலுத்துறதுடைய அளவோட 4 பங்கு இருக்கும் தமிழ்நாட்டில். தமிழக அரசின் பட்ஜெட் இலச்சினையில் ரூபாய் குறியீடு மாற்றப்பட்டதற்கு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம். ஒரு தமிழரால் வடிவமைக்கப்பட்ட ரூபாய் குறியீடு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் பதிவு. அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைத்துவிட்டு 4.5 ஆண்டுகள் ஆட்சி நடத்தியவர் எடப்பாடி பழனிசாமி. தமிழக உரிமைகளை திமுக அடகு வைத்ததாக இபிஎஸ் முன்வைத்த குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் ரகுபதி பதில். கட்சியை பாரதிய ஜனதாவிடம் அடகு வைத்துவிட்டு ஒரு 4.5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தியவர் எடப்பாடி பழனிசாமி. நாங்கள் எந்த வகையிலும் டெல்லிக்கு அடங்கி போவதும் இல்லை, அடமானம் வைப்பதும் கிடையாது. இந்தியாவிலேயே டெல்லிக்கு எதிராக முதல் குரல் எழுப்புகின்றவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான். எனவே டெல்லியிலே நாங்கள் எங்களை அடமானம் வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. சொந்த புத்தி உண்டு, சொந்த காலில் நிற்கின்ற சக்தி உண்டு, சொந்த மண்ணை காப்பாற்றுகின்ற எங்களுக்கு. திமுகவுக்கு முறைவாசல் செய்து வருபவர் அமைச்சர் ரகுபதி என ஜெயக்குமார் கடும் விமர்சனம். முதலமைச்சரை விவாதத்திற்கு அழைத்தால் ரகுபதி வருகிறார், ஆட்டை அழைத்தால் குட்டி வருகிறது என்றும் ஜெயக்குமார் விமர்சனம். பாடிக்கிட்டு அங்க ஸ்டாலினுக்கு ஜாலரா தட்டிட்டு கோபாலபுரத்து கொத்தடிமையா முறவாசல் செய்யறவங்க கிட்ட நாங்க பேசணுமா? முறவாசல் செய்யறவங்க கிட்ட நாங்க பேச வேண்டிய அவசியம். ரூபாய்க்கான குறியீட்டை மாற்றுவதால் யாருக்கு என்ன பயன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி. பட்ஜெட்டில் சொத்து வரி, மின்சார கட்டணத்தை குறைத்தால் பொதுமக்களுக்கு உபயோகமாக இருக்கும் எனவும் கருத்து. பூர்த்தி செய்ய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாளை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும் என அறிவிப்பு. நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தொடர்பான கூட்டத்தில் பங்கேற்க தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கு அழைப்பு.
திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, அமைச்சர் KN நேரு உள்ளிட்டோர் நேரில் சென்று அழைப்பு விடுத்தனர். பாஜக அரசு மேற்கொள்வது தொகுதி மறுசீரமைப்பு அல்ல. தென்னிந்தியாவிற்கான தொகுதி குறைப்பு, தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கருத்து. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு ரேவந்த் ரெட்டி வரவேற்பு. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான திமுக கூட்டத்தில் பங்கேற்பது தொடர்பாக அகில இந்திய காங்கிரஸ் தலைமையுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என பேட்டி. நாடாளுமன்றத்தில் நாகரிகம் இல்லாமல் தமிழர்களை விமர்சிக்கிறார்கள் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டு மக்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தக்க பதிலடி கொடுப்பார்கள் எனவும் பேட்டி. ஒன்றிய அரசுடைய இது அவங்களுடைய பேட்டர்ன். இது நம்ம தமிழ்நாட்டையும் பெரியாரையும் இழிவுபடுத்துறது அவங்க கொள்கை முடிவாக எடுத்து செய்கிறாங்க. சென்னையில் வரும் 22ஆம் தேதி நடைபெறும் தொகுதி மறுவரையறை குறித்த கூட்டத்தில் பங்கேற்க இயலாது. ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் இருப்பதால் தனக்கு பதிலாக துணை முதலமைச்சர் DK சிவகுமார் பங்கேற்பார் என சித்தராமையா அறிவிப்பு. சென்னை பனையூர் கட்சி அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களுடன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆலோசனை. ஏற்கனவே 95 மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்ட நிலையில் மீதமுள்ள 19 மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் இன்று வெளியாக வாய்ப்பு. தமிழர் நாகரிக நூலை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு அளிக்க வேண்டும். தமிழக எம்பிக்கள் நாகரிகமற்றவர்கள் என்ற மத்திய அமைச்சரின் பேச்சு தொடர்பான கேள்விக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் பதில். தமிழர்களுடைய நாகரிகத்தையும் தொன்மைக்கால நாகரிகத்தையும் ஆதிகால நாகரிகத்தையும் அவர்கள் உலக அளவில் அந்த காலத்து ஆதி காலத்திலிருந்து சிறந்து விளங்கியதெல்லாம் அவருக்கு புத்தகங்களாக கொடுக்கணும். அந்த புத்தகங்கள்லாம் இருக்குது, கொடுக்கணும். அதை படிச்சிட்ட பிறகு நான் சொன்னது தவறு தான் என்று அவர் ஒப்புக்கொள்ள வேண்டும். சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட முடியாது. மதுரையை சேர்ந்த நபர் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். ஊட்டி, கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா வாகனங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கட்டுப்பாடு. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையிலான கட்டுப்பாடுகள் ஜூன் மாதம் வரை அமலில் இருக்கும் என்றும் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் சமையல் எரிவாயு நிறுவனங்கள் ஹிந்தியில் மட்டுமே வாடிக்கையாளர் சேவை வழங்குவது கண்டிக்கத்தக்கது. இதுவும் ஒரு நவீன ஹிந்தி திணிப்புதான், இதை அனுமதிக்க முடியாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த துலுக்கமுத்தூர் பெரிய தோட்டம் பகுதியில் வயதான தம்பதி வெட்டி கொலை. தடயங்களை சேகரித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. திருப்பூர் அவிநாசியில் வயதான தம்பதியர் கொலை செய்த வழக்கில் உறவினர் ரமேஷ் என்பவர் கைது. கோழி மேய்வது தொடர்பான பிரச்சினையில் தம்பதியர் கொலை செய்யப்பட்டதாக விசாரணையில் தகவல். வருமுன் காப்பதும் இல்லை, பட்டும் திருந்துவதும் இல்லை என்ற நிலையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கின் நிலை தரிகெட்டு சென்றுள்ளது. திருப்பூர் இரட்டை கொலை சம்பவத்தை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் சாடல். தமிழ்நாட்டில் சிறிதும் பயம் இன்றி வீடு புகுந்து கொலை செய்யும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக அண்ணாமலை விமர்சனம். வாழத்தகாத மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருப்பதாக திருப்பூர் தம்பதியர் கொலையை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவு. சீமான் வீட்டு பணியாளர் மற்றும் பாதுகாவலருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
மறு உத்தரவு வரும் வரை தினமும் பூக்கொடை காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட நிபந்தனை. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி சீமான் தலைமையில் நடைபெறும் பேரணிக்கு அனுமதி கோரிய வழக்கு. நாளை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தகவல். தமிழகத்தில் நாளை மறுநாள் முதல் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை பரவலாக வெப்பத்தின் தாக்கம் குறைந்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். சிதம்பரம் நடராஜர் கோயில் தீட்சிதர்களுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய முடியாது. கனகசபை மீது ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்வதை தடுத்தது தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கும்பகோணம் சூரியனார் கோவில் ஆதீனத்தில் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சிலைகள் மாயம். தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் முன்னாள் ஆதீனம் புகார். பக்தர்கள் உணவருந்திய இலையில் அங்க பிரதர்ஷனம் செய்ய அனுமதி அளித்த தனி நீதிபதி உத்தரவு ரத்து. கரூர் ஆட்சியர் உள்ளிட்டோர் மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. தமிழக முதலமைச்சர், துணை முதல்வர் உள்ளிட்டோருக்கு எதிராக அவதூறு பரப்பியதாக யூடியூபர் ரங்கராஜன் நரசிம்மன் மீது தொடரப்பட்ட வழக்கு. புகாரை மேற்கொண்டு விசாரிக்க முகாந்திரம் உள்ளதால் வழக்கை ரத்து செய்ய முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சேலத்தில் பள்ளி கட்டடத்திற்கு பூமி பூஜை போடுவது தொடர்பாக திமுக, பாமகவினர் இடையே வாக்குவாதம். அமைச்சர்தான் பூமி பூஜை தொடங்கி வைக்க வேண்டும் என திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் சலசலப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சமாக சவரனுக்கு 440 ரூபாய் உயர்ந்து 64,960க்கு விற்பனை. 1 கிராம் 8,120க்கு விற்பனையாகிறது. செங்கல்பட்டில் பஞ்சமி நிலம் மீட்பு தொடர்பாக சீமான் தலைமையில் நடத்தவிருந்த அமைதி பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுப்பு. திருப்போரூர் முருகன் கோயிலில் மாசி பிரம்மோற்சவம் நடப்பதால் அனுமதி மறுக்கப்பட்டதாக தகவல். தெலங்கானாவில் இருந்து திருவாரூர் மாவட்டத்திற்கு 2 கார்களில் கடத்தி வரப்பட்ட 400 கிலோ கஞ்சா பறிமுதல். 5 பேரை கைது செய்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் தீவிர விசாரணை. சென்னை திருமங்கலத்தில் மனைவி மற்றும் 2 மகன்களுடன் மருத்துவர் தூக்கிட்டு தற்கொலை. வங்கியில் 5 கோடிக்கு மேல் கடன் பெற்ற நிலையில் திருப்பி செலுத்த முடியாததால் விபரீத முடிவு என தகவல். கொடைக்கானல் அருகே சிகிச்சைக்காக டோலி கட்டி தூக்கி செல்லப்பட்ட பெண் உயிரிழப்பு. சாலை வசதி இல்லாததே பெண் இறப்புக்கு காரணம் என உறவினர்கள் குற்றச்சாட்டு. சென்னை ஈசிஆர் சோழிங்கநல்லூர் சந்திப்பில் மெட்ரோ ரயில் பணியின் போது குடிநீர் குழாயில் உடைப்பு. சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து பாதிப்பு. செங்கல்பட்டு மாமல்லபுரம் கடற்கரையில் இருளர் பழங்குடியினர் மக்கள் கொண்டாடிய மாசிமக திருவிழா. குடில்கள் அமைத்து தங்கி வரும் மக்கள் அதிகாலை முதல் கன்னியம்மனை வழிபட்டு உற்சாகம். வினாத்தாள் கசிவு காரணமாக 85 லட்சம் குழந்தைகளின் எதிர்காலம் ஆபத்தில் இருப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நீட் நுழைவுத் தேர்வு, யுஜிசி நெட் தேர்வு வரிசையில் மத்திய மாநில அரசுகள் நடத்தும் தேர்வு வினாத்தாள்களும் கசிந்து வருவதால் 6 மாநிலங்களில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் விமர்சனம். தெலங்கானா மாநிலம் நாகர்நூல் சுரங்கப்பாதையில் மீட்புப் பணி தீவிரம். பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களை மீட்கும் பணியில் 20வது நாளாக பேரிடர் மீட்புப் படை தீவிரம். விண்வெளியில் சிக்கியுள்ள சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு அழைத்து வரும் திட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் க்ரூ 10 தொழில்நுட்ப கோளாறு புறப்படவில்லை என தகவல்.